கதிரு கதிரு ரொம்ப நன்றிடா. அத்த, நீங்க கவலைப்படாதீங்க அத்த. என்ன ஆனாலும் நான் எப்பவும் தனாவை விட்டு போக மாட்டேன். இத கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எங்க நீயும் கோர்ட்ல சம்மதம் சொல்லிடுவியோன்னு நான் எவ்வளவு பயந்து தெரியுமா? நேத்து வரைக்கும் நான் அந்த ஐடியால தான் இருந்தேன். ஆனா என் மனசை மாத்தினது மாயாதான். மாயாவா? ஆமா அத்த, மாயாதான் சரியான நேரத்துல தனா மனசுல நான் இருக்கேன்னு புரிய வச்சேன். நாங்க இப்ப பிரியாம இருக்கிறதுக்கு காரணமே மாயாதான். நினைச்சண்டி, உன் வேலை தானே இது. இரு வரேன். நான் எதுவும் பண்ணல பெரியம்மா. மனசுக்குள்ள ரெண்டு பேரும் அவ்ளோ லவ் வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாம இருக்காங்க. அத ரெண்டு பேருக்கும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினேன். அவ்வளவுதான். டே சீனு, நான் சொன்னேன்ல இந்த வீட்டோட நிம்மதிய மாயா வளதாண்டா போச்சு. இப்ப அந்த கதிர் மாத்தி பேசினதுக்கு மாயா தாண்டா காரணம். என்னம்மா சொல்றீங்க? நான் சொன்ன நீ எதுவுமே நம்ப மாட்ட. நீயே வந்து பாரு வா. மாயா எல்லா தடவையும் தனா வாழ்க்கையை காப்பாத்திக்கிட்டே இருக்க. ரொம்ப நன்றி மாயா. பெரியம்மா, என்ன நீங்க எனக்கே நன்றி எல்லாம் சொல்றீங்க? உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் மாயா. நீ எனக்கு புரிய வச்சதால தான் நான் கோர்ட்ல மாத்தி சொன்னேன். கேட்டியா? அத்த, மாயா மட்டும் எனக்கு சில விஷயத்த புரிய வைக்காம போயிருந்தா நான் இன்னைக்கு தனாவை டிவோர்ஸ் பண்ண சம்மதம் சொல்லியிருப்பேன். தனா கூட நான் வாழ்ற லைஃபை மிஸ் பண்ணிருப்பேன். தேங்க்ஸ் மாயா. தனா என் தங்கச்சி. அவ ஹாப்பியா வாழ்றதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நல்ல விஷயம் நடந்திருக்குல்ல? ஹாப்பியா இரு. ஓகே.